யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்களுடைய அமர்வை பார்த்து தான் ராசி பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4ஆம் வீடு, விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாய் வீடோட நமக்கு சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் அன்புக்காக ஏங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கும். அதாவது சட்டுன்னு எல்லா விஷயம் நடக்காமல் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக பலவிதமான போராட்டங்கள் நம்ம செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ஒரு 2 நாள் முயற்சி பண்ணுவாங்க, கிடச்சிரும். நம்ம 2 வருஷம் முயற்சி பண்ணி கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுதான் விருச்சிக ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். காரணம் கிரகங்களுடைய அமர்வுகள் மட்டுமே தான் தவிர விருச்சிக ராசிக்கே இப்படித்தான் அப்படின்னு நீங்களா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சனியுடைய நகர்வுக்கு அப்புறமா உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4ஆம் இடத்து சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது சில உறவுகள் நடுவில் கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்கும். சிலர் நம்மளை கண்டுக்காமல் ஒதுக்கி வச்ச மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிரகங்களுடைய அந்த காரகத்துவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்கள் பிரச்சனைகள் அது கிடையாது அப்படின்னு நம்புங்க. அதே மாதிரி சுகபோகம், அதாவது எப்பயுமே என்ன சொல்லணும்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் சொல்கிறோம். சுகஸ்தானத்தில் சனி இருந்ததுன்னா எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்க விடாது. சில விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வெளியூர் போகலான்னு பிளான் பண்ணால் சட்டுன்னு நடக்காது. பண அளவில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள், எல்லா விஷயத்துலையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி அது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காரணம் தான் சனி நகர்வுக்கு அப்புறமா எல்லா விஷயமுமே துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அடுத்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சில விஷயங்கள் ஒரு இழுபறியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பல விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு கண்கூட தெரிகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி நடக்கிற எத்தனையுமே நல்ல பாசிட்டிவாக போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக தான் இருக்கும். எப்பயுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வந்திருக்கும் பொழுது மறைமுக வருமானங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சாதகமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், படிப்பு ரீதியாக அனுப்பணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். சனியும் ராகுவும் இணைவு பெற காரணத்தினால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மனத்தோய்வு அப்படின்றது தேவையே கிடையாது. நீங்கள் பிள்ளைகள் வழியில் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாமே முன்னேற்றமாக தான் போய்கிட்டு இருக்கு. அது கைக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன தடைகளோடு வருது, அவ்வளவுதான். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கைக்கு வரப்போகுதுன்றதை முழுசாக நம்புங்க. தடைகளோடு வர்றது தான் விருச்சிக ராசிகளுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அந்த காரணத்தினால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி எல்லாமே நன்மையாக தான் போய்கிட்டு இருக்குன்றதை நம்பணும். அடுத்து 6ஆம் வீடு. 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் தான் உட்காந்துருக்கு, அதாவது செவ்வாய். செவ்வாயுடைய அமர்வு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்ற காரணத்தினால நமக்கு நோய் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ராகு செவ்வாய் இந்த 3மே பக்கத்தில் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பத்திரமா போகணும். அதிவேகமாக போகிறது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணத்தினால 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குன்னா மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இதை வச்சு பயப்படுத்துறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக சொல்கிறேன், உஷார்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே உட்காந்துருக்குன்னும் பொழுது பின்னாடி நம்மளை பற்றி நெகட்டிவாக யாரும் பேசவே முடியாது. நெகட்டிவாக பேசினா செவ்வாய் பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தை காமிச்சிரும். இந்த காரணத்தினால பேக்ரவுண்ட்லேயும் நமக்கு நல்ல பேர் தான் போய்கிட்டு இருக்கும். பாசிட்டிவான வைப் இருக்குது அப்படின்றத முழுசாக நம்புங்க. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் நமக்கு குருவுடைய அமர்வு இருக்குது, கலத்திரஸ்தானம். ஸோ கலத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகளில் இது வரைக்கும் தடையாக போய்கிட்டு இருந்த அத்தனையுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருந்து அது பாசிட்டிவாக போகிறதையுமே கண்கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை குருவுடைய 7வது பார்வையாலையும் பார்க்குற காரணத்தினால நமக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைவு பெறாத விஷயங்கள் எல்லாமே நிறைவு பெறத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
பண வருமானங்கள்லாம் வந்து உயர்வாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் போடுறதுக்கு உண்டான பார்ட்னர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லோனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் லோன் வர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 7ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த சுப செய்திகள் வர்றதுக்கு உண்டான காலகட்டம். திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்க போகுது. ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த நபர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்க திருப்பி வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டமும் இதுதான். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது மட்டும்தான். மனசில் சந்தோஷம் அப்படின்றத நீங்கள் நிலைநாட்டிக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அதிர்வுகள் இன்னும் வேகமாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அடுத்து 8ஆம் வீடு சூரியன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கு. இது ஆயுள் ஸ்தானத்தில். ஸோ ஆயுள் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறது சில நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் ஆயுள் ஸ்தானத்தில் வந்திருக்குன்னா உடம்புல வந்து சர்க்கரையோட அளவை சரி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் சூரியன் இருக்கிறதுனால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள்னு வந்ததுன்னா தள்ளி போடவே போடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும், பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. கிரக அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது பலவிதமான நன்மைகளையும் சேர்த்து கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஆகிறது, வீடு வாசல் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை நீங்கள் செலுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். வரவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வருமான உயர்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குழந்தைகளால் நமக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்காக காத்திருக்கவங்க, அதாவது குழந்தை பிறக்கலன்னு காத்திருக்கவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு உண்டான காலம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதிரி வருமானங்கள் வரத்துக்கு உண்டான நேரம். உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு இனிஷியலாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் கடன் அடைப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன். அப்புறம் வந்து நீங்கள் பாக பிரிவினைகள் அப்படின்ற விஷயங்கள் இழுத்துட்டே போகுது, நமக்கு வர வேண்டியதை பிரித்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும். அதாவது தந்தை வழியிலிருந்து நமக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடைய வேலையை நம்ம எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலேயே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலவிதமான விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன நஷ்டங்கள் வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சிடலான்னு இருப்போம், ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ தடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கேது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரகத்துவமே அதுக்கு தெரிஞ்சது சுருங்க வைக்கிறது தான். ஸோ கேதுன்னா சுருங்க வைக்கக்கூடியது அப்படின்றது. ஸோ இந்த வரவுகளை ஏற்படுத்தாமல் அதை சுருக்கி விட்டுடுது. இந்த காரணத்தினாலேயே வரவுகள் வராமையே தடையாக போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால கேது தன்னுடைய காரகத்துவத்தை குரு பார்வைக்காக இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அப்படியே நேர்மாறா சுருங்கக்கூடியது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக இருங்க. அதாவது நமக்கு இந்த ஜூலை மாதம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே திறம்பட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக அமைவுகள் காரணமாக பல கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை உட்காந்துருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயமுமே நமக்கு நல்ல வருமானத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பரிகாரத்தை பற்றி பார்த்துடலாம். ஜூலை மாதத்திற்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அதிக சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை விளக்கிறதுக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அப்படின்றது சிறப்புகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். சிகப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன கர்ச்சிஃபாவது வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெட் கலர்லேயே எல்லா டைம்லையும் நம்ம ட்ரெஸ் போட்டுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சிகப்பு வந்து கையில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பலவிதமான நன்மைகளை உங்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.